நாங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தொகுதி மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து. இங்கே நாங்கள் இருக்கிற பகுதி வந்து வடக்கு சுனாமி காலனி சிலுவப்பட்டிக்கு சேர்ந்தது. நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து 12 வருஷங்கிட்ட ஆகுது. 2010 இந்த ஏரியாவுக்கு நாங்கள் குடி அமர்றதுக்கு இங்கே வந்தோம். அதுல இருந்து சரியான தண்ணி வசதி எதுவுமே கிடையாது. 2015 எங்களுக்கு லைன் கொடுத்தாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் தண்ணி வருது. 4 குடம் 5 குடம், வெறும் 4 குடம் 5 குடம் மட்டும்தான் ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கும். இங்க வந்து 1500 குடும்பம் மொத்தம் இருக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னா 4 குடம் 5 குடத்தை வச்சு நாங்க வாரத்துக்கு எப்படி சமாளிக்க முடியும்? ஒரு குடத்தோட நல்ல தண்ணி எடுக்கணும்னு சொன்னா ஒரு குடம் 12 ரூபா. வெளியில போய் தான் எடுக்கும். ஃபுல்லாவே இங்க வந்து எல்லாருமே கடல் தொழில் தான் செய்யற ஆளுக்க. அந்த மாதிரி உப்பளத்துக்கு போறவங்க, அந்த மாதிரி ரால் கம்பெனி, அந்த மாதிரி இடத்துக்கு தான் வேலைக்கு போறாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது தண்ணிக்கு. நாங்களும் எவ்வளவோ புகார் வந்து கொடுத்து பார்த்துட்டோம். எம்எல்ஏ சண்முகையை அவங்ககிட்டே நாங்கள் புகார் கொடுத்துட்டோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, நடவடிக்கையுமே எங்களுக்கு எடுக்க மாட்டேங்காங்க. இப்போ எங்களுக்கு இந்த சுனாமி காலனில் வாழ்றதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். கொடுத்தாது இந்த 2 வருஷத்துல எங்களுக்கு வீட்டுல தண்ணி கிடையாது. கேட்டா நீங்க பஞ்சம் பழைக்க வந்தீங்க. எங்களுக்கு வச்ச மாதிரி தான் சிலுப்படி உள்ளத்தையும் வச்சாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுக்காத, எங்களுக்கு தண்ணி வரல. ரோடு கேட்டோம், ரோடு அங்க போட்டுட்டாங்க, எங்களுக்கு வரல. நாங்க கலெக்டர் ஆஃபீஸர் கூட மனு கொடுத்துட்டோம், எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தண்ணி 4 குடம், எங்க வீட்டுல 7 பேர் இருக்கும். 7 பேர்த்துக்கு 4 குடம் தண்ணி காணுமா ஒரு வாரத்துக்கு? ஒரு குடம் 12 ரூபா. 12 ரூபா என்னாச்சு தண்ணி? எங்களுக்கு இங்க கொத்தனார் வேலைக்கு போற ஆளுக்க ஆம்பளை ஆளுக்க, கடலுக்கு போற ஆளுக்க ஆம்பளை ஆளுக்க, பொம்பளை ஆள் கம்பெனிக்கு உப்பளத்து வேலைக்கு தான் போறாங்க. வாரத்துல 2500 ரூபா தண்ணி எடுக்காத விலைக்கு மட்டும். இதை தண்ணியை விலைக்கு நாங்க இவ்வளவு இடத்துல உழைக்கிற காசு பூரா அங்கதான் கொடுப்போம். ஒரு வருஷத்துக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட எங்களால வாங்க முடியல. வச்சு எங்களுக்கு தண்ணி ரோடு 2010 போட்ட ரோடு தான். இந்த ரோடு குண்டுங்குழி, இந்த மண்ணு ரோடு எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு எல்லா சலுகையும் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு எல்லா சலுகையும் வரலட்டா மறியல் பண்ணுவோம். ரோட்ல இருந்து உட்கார்ந்து மறியல் பண்ணுவோம். எல்லா மக்களும் சேர்ந்து நாங்க மறியல் பண்ணுவோம். எங்களுக்கு மறியல் பண்ற வேற வரல. இப்போ நாங்க சிம்பிளா பிரஸ் மூலியமா நாங்க பேசுறோம். இல்லாட்டா எல்லா மக்களும் சேர்ந்து நாங்க மறியல் தான் பண்ணுவோம். வீட்டுல கொடுத்து 2 வருஷம் எங்களுக்கு எந்த இதுவுமே வரல. எதுக்கு வரல கேட்டா, உங்களுக்கு தண்ணி எங்களுக்கு இவ்வளவுதான் உங்களுக்கு டாங்கில நாங்க கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நாங்க அவ்வளவுதான் ஏத்த முடியும்னு கேட்டா இங்க உள்ள கவுன்சிலர்ட்ட கேட்டோம், சிலுவப்பட்டி கவுன்சிலர்ட்ட கேட்டோம். இங்க இவ்வளவுதான் தண்ணி ஏத்துக்க எங்களுக்கு சொல்லியிருக்காங்க டைம்னா அதை ஏத்துறோம். 1 மணி நேரம் அந்த தண்ணியில ஏத்துறோம். 1 மணி நேரம் 6:30 மணிக்கு வந்துச்சுன்னா 7:30க்கு அடைச்சிரும். 1 மணி நேரம் தான் எங்களுக்கு தண்ணி கொடுக்காங்க. என்ன காரணம்? எங்களுக்கு வந்து 1 மணி நேரத்துல 1500 குடும்பம் பிடிக்க முடியுமா? அந்த 1 மணி நேரத்துக்குள்ள 4 குடம் தண்ணி எந்த மூலைக்கு காணும்? ஒரு நாள் எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, தெரிய மாட்டேங்குது. நாங்களே எவ்வளவோ போராடி பத்திரம் பிரச்சனை பண்ணிட்டோம். எங்களுக்கு ஒரே வழி பிரஸ் மூலியமா நாங்க கொடுப்போம். அப்படி இல்லையா எல்லா வேரும் சேர்ந்து கலெக்டர் போராட்டம் பண்ண போறோம், இல்ல ரோட்ல உட்காந்து மறியல் பண்ண போறோம். அதனால எங்களுக்கு மெயினானது கரண்ட், தண்ணி, இந்த கிணறு இதுக்குள்ள எங்களுக்கு வச்சு தரணும். ஆள் கம்பெனி தான் போறோம். 300 400 சம்பளம் தான் எடுக்கிறோம். தண்ணிக்கே சரியா போயிருது. அதனால பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கோம். எங்களுக்கு வச்சு சமாளிக்க முடியல. எங்களுக்கு ஏதாச்சும் இந்த கரண்ட், தண்ணி இது மட்டும் சலுகை கொடுத்தா போதும். எங்களுக்கு வேற நாங்கள் எதுவுமே கேட்கல. தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு சிலுவப்பட்டி பகுதியிலிருந்து பேசுறோம். நாங்க இங்க உள்ள மக்கள் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். 15 நாளைக்கு ஒருக்க தான் தண்ணி வருது. தண்ணி வந்தாலும் ஒரு குடும்பத்துக்கு 4 குடத்துக்கு மேல கிடைக்க மாட்டேங்கி. ஒரே தண்ணி சண்டை. பகுதியில் உள்ள மக்கள் தண்ணிக்காக ஒருத்தர் பகைக்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகுது சில நேரங்கள்ல. அதுக்கப்புறம் ரோடு குண்டும் குழியுமா, பைக்கு பிள்ளைகள் விளையாட முடியல, நடக்க முடியல, கல்லு மேடுமா இருக்கு. தயவு செய்து எங்களுக்கு ரோடும் போட்டு தரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் கிணறு இந்த பகுதியில இல்ல. மக்கள் இந்த பகுதியில கடல் தொழிலுக்கு தான் போறாங்க ஆண்கள். அதுல ரொம்ப வருமானம் கம்மி. அதுல நாங்க வெளியில போய் வேற பகுதியில அடுத்த தெருவுல போய் தான் விலைக்கு ஒரு குடம் 12 ரூபான்னு சொல்லி தண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு செலவுக்கு வைக்கிறோம். இது எங்களுக்கு கட்டம் அடிக்கி எங்களால் அப்படி செய்ய முடியல. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். தயவு செய்து எங்களுடைய சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து எங்களுக்கு தண்ணியும் ரோடும் எங்களுக்கு போட்டு தரும்படி நாங்க தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம். தெருவு பிள்ளை இருட்டா இருக்கு. சின்ன பிள்ளைகள் ஓடி வந்தாலும் விளையாடுறதுக்கும் இது இல்லாத அளவில் இருட்டா இருக்கு. தெரு லைட்டு எங்களுக்கு வேணும். இந்த ரோடை கொஞ்சம் சரி பண்ணி தாங்க. தெரு லைட்டு இல்லாமல் சின்ன மக்கள் கீழே விழுந்து எந்திரிக்க சாமத்தில் ஏமத்தில் கடலில் போயிட்டு வர்ற மக்கள் நாய் கடிச்சிருது, ஆடு மேலே வந்து உளுந்துருது, கடிச்சு விட்டுருது, பிள்ளைய அழுத்திட்டு வருது சாமத்தில் ஏமத்தில் நைட் நேரத்தில். அதனால மக்களுக்கு லைட்டு, தெரு லைட்டு வேணும். தண்ணி எங்களுக்கு வாரத்துக்கு 2 முறைக்கு தண்ணி வேணும். எங்களுக்கு ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு 8 நாளைக்கு ஒரு நேரம் 4 குடம் தண்ணி தான் கிடைக்கும். எங்கள் வீட்டில் 9 உயிர் இருக்குது. உழைச்சிட்டு வந்து அந்த தண்ணி தான் வாரத்துக்கு 2000 ரூபாய்க்கு தண்ணி எடுக்கிற நிலமை இருக்குது.
ரோடு வந்து வசதி இல்லாத அளவில் நாங்கள் நைட் நேரம் ஒரு கடைகளுக்கு வந்தாலுமே கீழே தான் விழுந்து எந்திக்கும். அப்படி குண்டியும் குழியுமா இருக்குது. சின்ன பிள்ளைகள் நடக்க முடியாத அளவில் இருக்காங்க. சின்ன பிள்ளைகளை நாங்கள் தான் ஓடி போய் தூக்க வேண்டியது இருக்குது. பார்த்தா தூக்குவோம், பார்க்கலன்னு அந்த பிள்ளைகள் கடைக்கு வரைச்சு கீழே விழுந்து தான் எந்திச்சு வருதுங்க. அதனால நீங்கள் இந்த ரோடை போட்டு தர முடியாது கேட்கும்.